பொம்பளைங்க பொதுவாக வெளியே போகும்போது அவங்க அந்தஸ்தை காட்டுறதுக்கு ஜிகுன்னு புடவையும் பளபளன்னு மேக்கப்பும் இதுக்கு நடுவில் ஜொல்ஸையும் எடுத்து மாட்டிட்டு போவாங்க. பட் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளோ இல்லை நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நபரோ தன்னோட அந்தஸ்தை வெளிக்காட்டுறதுக்கு அவர் கட்டின வீட்டையோ இல்லை அவர் வாங்கின காரையோ தான் வச்சு பார்க்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காரை பற்றி தான். எஸ், இட்ஸ் நாட் எ ஜஸ்ட் கார், இட்ஸ் அ கார். எஸ், ரோல்ஸ் ராய்ஸ். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வாங்க காசு இருந்தால் மட்டும் பத்தாதான், அந்தஸ்தும் வேணுமா. ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இதோ தெரியுது இல்லையா பேனட் முன்னாடி ஒரு பொம்மை. இது பொம்மை இல்லைங்க, ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி. அதாவது 1910க்கு அப்புறம் வெளியான எல்லா கார்லேயும் இந்த பொம்மையை நீங்கள் பார்க்கலாம். இது ஆடம்பரத்தோட அடையாளமாக கருதப்படுது. எப்படின்னா இதோட வர்த்து 40 மில்லியன் USD. ஓ மை காட். அதாவது தெளிவாக சொல்லணும்னா BMW Z4 சீரீஸ் காரு 2 வாங்கலாம். இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ஆர்னமெண்ட் காருக்கு வெளியில் இருந்தால் நம்ம ஊரில் தூக்கிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். இதை தொட்ட உடனே உள்ளே போயிடும். இதை டிசைன் பண்ண மகான் பிரிட்டிஷை சேர்ந்த சார்லஸ் ராபின்சன். இன்னொரு செம்ம மேட்ரு இருக்குது. இதுக்கு கீழேயே இருக்கிற ரேடியேட்டர் கிரில்லு இது கையாலேயே செய்கிறது. ஆமாங்க, இதை ஒருத்தர் செய்ய 3 நாள் டைம் எடுக்குமா, ப்ளஸ் பாலிஷ் பண்ணுறதுக்கு 1 நாள் டைம் எடுக்குமா. ஆக மொத்தம் 4 நாள் இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இதோட மதிப்பை கேட்டாலும் ஷாக்கு தான் ஆவீங்க. இந்திய ரூபால 45 லட்சமா. இன்னொரு சிறப்பம்சம் ஆட்டோமேட்டிக் டோர். அதாவது பட்டன் அமுக்குனா டோர் அதுவே மூடிக்குமா. ஆட்டோமேட்டிக்னா பட்டனை அமுக்காமல் மூடுறது தானே. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். டோரை ஓப்பன் பண்ணி பட்டனை அமுக்குனா கொடை தன்னால் வெளியே வந்துடும். தவிர பின்னாடி இருக்கிற ட்ரங்க்கில் 2 பேர் ஒய்யாரமாக படுத்து தூங்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ். இந்த டயரில் இருக்கிற இந்த RR சிம்பிள் கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இது சுத்தவே சுத்தாது, டயர் மட்டும்தான் சுற்றும். காரோட இன்டீரியரை அழகுபடுத்த தேவையான லெதர் 9 மாடுகளிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸோட அழகை பார்த்தோம். இப்போ செயல்திறனை பார்க்கலாம். 1930 நடந்த கார் ரேஸ் பந்தயத்தில் வின் பண்ண எல்லா காருமே த R இன்ஜின் பொருத்தப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். இந்த வகை இன்ஜின் தான் SB16 வகை சப்மெரின்களில் பயன்படுது. இதோட வேகம் சுமார் 400 km/h. அதாவது புகாட்டி சூரானோட வேகத்துக்கு ஈடானது. 1950 ரோல்ஸ் ராய்ஸ் தங்களோட சொந்த தயாரிப்பான நியூக்ளியர் ரியாக்டரை தயாரிச்சுட்டு வராங்க. இந்த வகை நியூக்ளியர் ரியாக்டர் அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பலுக்கு சக்தியூட்டும் இந்த வகை நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஹாங்காங் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ரோல்ஸ் ராய்ஸ். ஏன்னா உலகத்திலேயே அதிக அளவு ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை கொண்ட நாடு ஹாங்காங் தான். அதனால தான் ஹாங்காங்கை ரோல்ஸ் ராய்ஸோட தலைநகரம்னு சொல்கிறோம். என்னதான் ஹாங்காங் ரோல்ஸ் ராய்ஸோட தலைநகரமாக இருந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸோட ஹை பட்ஜெட் கார் துபாயில் தான் இருக்குது. அது பேந்தம் சாலிட் கோல்டு அப்படின்ற கார். அது இந்த கார். இது ஏன் ரோல்ஸ் ராய்ஸில் ஹை பட்ஜெட் கார்னா 1.2 kg பியூர் கோல்டு இதை செய்ய யூஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமரோட விருப்பப்படி தான் இந்த காரோட சீட், ஹேண்டில், டோர், மேட் இதெல்லாம் உருவாக்கப்படுது. இந்த கார் முழுசா தயாராக 6 மாதம் ஆகும். இதை வேற காரோட கம்பேர் பண்ணா, அதாவது ஒரு டொயோட்டோ கார் உருவாக 13 மணி நேரமே போதுமானது. இந்த காரோட மதிப்பையும் சிறப்பையும் பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இந்த காரை யூஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நம்ம செலிபிரிட்டிஸ் யாரெல்லாம் இந்த கார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய வீடியோ பார்க்க தெரிந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.